இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பழைய வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது மொத்தம் 8 சென்ட் இருக்குது, 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 5 பெட்ரூம் இருக்குது. சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரோடு, அதில் வந்து கண்டநிலைங்கிற ஊரில் தான் இருக்குது. ரோடு வசதி பார்த்திங்கன்னா 12 அடி பாதை இருக்குது. பக்கத்துலேயே நமக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ரூட் இருக்குது. ஹைவே பக்கத்தில் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குது பாருங்கள். வீடை பாருங்கள், கார் பார்க்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 3 கார் விட்டுறலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றி மரம்லாம் இருக்குது. ஒரு அழகான ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். தண்ணி மேலே வர இருக்குது. வீடை சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடு வந்து இப்படி ஒரு லக்ஸரியாக அழகாக கட்டியிருக்காங்க. இது பழைய வீடு தான் பாருங்கள். ஃப்ரெண்டில் பாருங்கள், உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் இருக்குது, போர்வெல் ரெண்டுமே இருக்குது. தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது இந்த வீட்டில். ஃப்ரெண்டு சிட் அவுட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எடுத்தோடனே ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு பூஜை ரூம் இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னா பாருங்கள், தேக்கில் தான் எல்லா கதவும் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்டு மெயின் ஹாலை பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஹாலில் எத்தனை சோபா இருக்குதுன்னு பாருங்கள். மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு பாருங்கள், உங்களுக்கு ஓப்பனில் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான டிவி யூனிட் வந்துடும். டைனிங் ஹால், இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 6 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அழகாக கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணால் போதும், இப்படி காற்று அப்படியே வரும், அழகாக வரும். அந்த அளவுக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா அப்படி கிச்சன் வந்து ஒரு பெட்ரூம் அளவு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப பெரிய கிச்சனாக இருக்குது, அதுவும் மாடர்ன் கிச்சனாகவே இருக்குது. கபோர்டுக்கெலாம் அவ்வளோத்துக்கு இருக்குது. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் அழகாக இருக்குது. அப்படி பின்னாடி பார்ப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு டோர் இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு சாதனம் அரைக்கிறதுக்கு ஒரு அம்மி போட்டிருக்காங்க. வெளியே கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு விறகு அடுப்பு வரைக்கும் வச்சுருக்காங்க. வெளியே ஒரு பாத்ரூம். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரி, ஓகே. உள்ளே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுக்கு கீழே துணி அயன் பண்ணுறதுக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கு கீழே ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூம் பாருங்கள்,
கபோர்டு ஒர்க் எல்லாமே நிறைய இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. இது அடுத்த பெட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அது வந்து பார்க்குறது கணக்கு பண்ணி அந்த ரூம்லேயே செட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். இது உங்களுக்கு ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. மேலே டாப்பில் ஓப்பனில் விட்ருக்காங்க. கைப்பிடி எல்லாமே ஸ்டீலில் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பெட்ரூம் வந்துடும். மொத்தம் இந்த வீட்டுக்கு வந்து 5 பெட்ரூம் இருக்குது. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே துணியை காய போடுறதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது நனையக்கூடாதுன்னுட்டு சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. பக்காவாக வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பெட்ரூம் வந்துடும். மொத்தம் மேலே வந்து டாப்பில் உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. இது 4th பெட்ரூம். இதுலேயும் ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது 5th பெட்ரூம். இதுலேயும் வந்து உங்களுக்கு ரேக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெலாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீட்டுக்கு பால்கனி பார்ப்போம். பால்கனி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்கிறது கணக்கு பண்ணி அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும். அடுத்தது ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நிறைய செடி வைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி ஸ்பேஸ்லாம் அழகாக பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடோட டீட்டெயில்ஸு இதோட ரேட்டு தேவைன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறோம். மேலும் இதே மாதிரி வீடு லேண்டு ஏதாவது உங்களுக்கு சேல் பண்ணதாக இருந்தாலும் சரி என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.